ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிரஞ்சன். இது நம்ம சுதா பியூட்டி சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து கவுன்சிலிங்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமலாம் விட்டுடுறாங்க. அந்த மாதிரியான தப்பு யாருமே பண்ணிடாதீங்க. ஏன்னா எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல எனக்கு சீட் கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் தான் எனக்கு சீட் கிடைச்சது. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தாதான் செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கே எலிஜிபிள். ஆனா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாம செகண்ட் கவுன்சிலிங் வந்து நாங்க வந்து கவுன்சிலிங்ல கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் இருந்த டைம்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ண போகும்போது அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தவறை யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருமே மேக்சிமம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுங்க. கவுன்சிலிங் வரப்போகும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வைங்க. கிடைக்கல ஆனா அட்டன் பண்ணிடுங்க. அதே மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் லிஸ்ட் வந்தோடனே சிலர்லாம் வந்து நமக்கு ஏன்பா கிடைக்க போகுது, நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சு நிறைய பேர் கவுன்சிலிங் வராம இருக்கவங்களும் உண்டு. அந்த மாதிரியான தப்பும் பண்ணிடாதீங்க. நமக்கு கண்டிப்பா லக் இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.